கரையாண்டு வந்து உட்டை நீங்க டைரக்டா செவுத்துல போட்டீங்கன்னா செவுத்துல இருந்து அந்த டேம்ப்னஸ்க்கு சீக்கிரம் கேரி ஃபார்வர்ட் ஆயிடும். புரியுது. சோ நான் என்ன சொல்றேன்னா எங்களோட எந்த பீஸுமே இப்ப இந்த பீஸை நீங்க கழட்டி பார்த்தாலும் கூட ராபோர்டா இருக்காது. ஓகே. எல்லாமே 4 சைடும் டேப்பிங் தான் இருக்கும். ஃப்ரண்ட் அண்ட் பேக் உங்களுக்கு வந்து லேமினேட்டடா தான் இருக்கும். ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே லேமினேட் பண்ணிருப்போம். நீங்க டச் பண்ணி பாருங்களேன், உங்களுக்கு எதுவுமே ராபோர்ட் இருக்காது. ஈவன் அவரை நீங்க எடுத்து உள்ள கூட பார்க்க சொல்லுங்க. நம்ம பின்னாடியுமே வந்து லேமினேட் பண்ணிருப்போம். ஆமாங்க ஷான், இதுக்குள்ளார நாங்க அலுமினியம் ஃப்ரேம் கொடுக்குறோம்ல, உள்ள பீசஸ் கொடுக்குறோம்ல, எவ்ரிதிங் இஸ் லேமினேட்டட். ஓகே ஓகே. எவ்ரிதிங் இஸ் லேமினேட்டட். அதுவும் எஸ்பெஷலி இந்த வால் சைடு எல்லாம் போது பாத்தீங்களா? ஆமா, உள்ள இருக்குது. இந்த வால் சைடு எல்லாம் கம்பல்சரி லேமினேட் இருக்கும். ஓகே. ஏன் லேமினேட்னா இட் இஸ் a protectorங்க. ஓகே, அதாவது வுட்டுக்கும் செவுத்துக்குமான தொடர்பை கட் பண்ணிடுவோம். கண்டிப்பா. ஏன்னா உங்களுக்கு புது பில்டிங்ல எப்படி இருந்தாலும் டேம்ப்னஸ் ஒரு வருஷத்துக்கு இருக்கும். ஓகே ஓகே. அந்த டேம்ப்னஸ் வந்து உங்களுக்கு வுட்ல ஃபார்வர்ட் ஆச்சுனாலே டெர்மைட் தான் ஃபர்ஸ்ட் கம்ப்ளைண்ட். புரியுது.